The World Unfiltered. ஈரான் அமெரிக்கா இடையில போர் நிறுத்தம் நீடித்து வரக்கூடிய நிலையில ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் இரண்டு தரப்புக்கும் பயங்கர மோதல் நடைபெற்று இருக்குது. அணு ஆயுதங்கள் இருப்பதா சொல்லி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28 இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற பேர்ல போர் ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதுக்கு பிறகு ஈரானும் கடுமையான எதிர்த்தாக்குதலை நடத்தின நிலைமையில தான் கடந்த மாதம் 8 நீண்ட இழுபறிக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு ஃப்ரெஜைல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த போர் நிறுத்தத்தின் போது பேச்சுவார்த்தை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா உறுதியான முடிவுகள் எதுவும் எட்டப்படல. The bad news is that we have not reached an agreement, and I think that's bad news for Iran much more than it's bad news for the United States of America. இந்த நிலையில தான் ஹார்மோஸ் நீரிணையை வலுக்கட்டாயமாக கப்பல் போக்குவரத்திற்கு திறந்து விட வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பகுதி மீண்டும் போர்க்களமாக மாறி இருக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் சிக்கி தவிக்கக்கூடிய வெளிநாட்டு வணிக கப்பல்களை பாதுகாப்பாக மீட்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார். பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து நிலவி வரக்கூடிய மோதல்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கடல் வழி முற்றுகை காரணமாக சுமார் 800 வணிக கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்ல முடியாமல் தேங்கி இருக்கின்றன. இந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய மாலுமிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசியமான பொருட்களுடைய பற்றாக்குறைங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால தான் போரில் சம்பந்தப்படாத நடுநிலையான நாடுகளுடைய கோரிக்கையை ஏற்று கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தோட நோக்கமாக அமெரிக்கா வச்சிருக்கு. இந்த நடவடிக்கையை யுஎஸ் சென்காம் ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. சுமார் 15,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ், அதிநவீன போர்க்கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், ஆளில்லாத ட்ரோன் அமைப்புகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தில் மொத்தமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த நடவடிக்கையை தொடங்கிய உடனேயே ஹார்மோஸ் பகுதியில் ஈரான் எதிர் நடவடிக்கையை தொடங்கியிருக்கு. இதனால் மோதல்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. ரெண்டு தரப்புமே இப்போ மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடியதை பார்க்குறோம். அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை இலக்காக கொண்டு ஈரானுடைய ஈரான் ஒரு மிசைல் அட்டாக் நடத்தினதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜாஸ்க் தீவு அருகே சென்று கொண்டிருந்த அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை ஈரான் மிசைல் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படின்னு அதை மறுத்திருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, வளைகுடா நாடுகள் மேலே ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறாங்க. இதில் தங்களுடைய நாட்டை நோக்கி வந்த 15 மிசைல்ஸ், அதே போல் 4 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகம் சுட்டு வீழ்த்திருக்கிறதா அறிவிச்சிருக்கு. இஸ்ரேலோட லேசர் பீம், அதே போல் பிற மேம்பாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளோட உதவியோட ஈரான் நடத்திய தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தியிருப்பதா ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிச்சிருக்கு. இப்போ தற்போதைய மோதல் சூழலில் அமீரகத்திற்கு இஸ்ரேல் தன்னுடைய புதிய லேசர் பீம், அதே போல் ஸ்பெக்ட்ரோ வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்கனவே அனுப்பியிருக்கிறாங்க, அதாவது பாதுகாப்புக்காக. இந்த லேசர் அமைப்போடு சேர்ந்து அயன்டோம் பேட்டரிகளும் அவற்றை இயக்குவதற்காக ஏராளமான இஸ்ரேலிய இராணுவ வீரர்களையும் அமீரகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது இஸ்ரேல். பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளோட இஸ்ரேல் வழங்கியிருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் இணைச்சு தான் ஈரான் நடத்திய பெரும்பாலான தாக்குதல்களை வான்வழியிலேயே தடுத்து அழித்ததா அமீரகம் சொல்லுது. அமீரகத்தினுடைய ஃபுஜைரா அப்படிங்கிற எண்ணெய் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் பெரிய தீ விபத்து அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய தரப்பில் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் அரசு மற்றும் அந்த நாட்டினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஃபுஜைரா விமான தாக்குதலின் தங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க இராணுவத்தினுடைய அட்வென்ச்சரிசம் தான் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஃபுஜைரா முனையம் இருக்கு இல்லையா, இது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கிழக்கு கடற்கரையில் ஹார்மோஸ் நீரிணைக்கு வெளியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சேமிப்பு மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணையை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா நேரடியாக எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியும் கூட இது. ஃபுஜைரா முனையம்ங்கிறது சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில்
பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு டேங்க் ஃபார்ம்ஸ் மூலமாக பல மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய், அதே போல் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்கள் இதெல்லாம் சேமித்து வைக்க முடியும். மிகப்பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய டீப் வாட்டர் பேர்ட்ஸ் இந்த முனையத்தில் தான் இருக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹார்மூஸ் நீரிணையை கடக்காத ஒரு போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹார்மூஸ் நீரிணையை வழியாக போகாமல் நேரடியாக அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் வழியாக உலகின் பிற நாடுகளுக்கு எண்ணெயை ஏற்றிச் செல்றதுக்கு தான் இந்த முனையம் அப்படிங்கிறது உதவக்கூடியதாக இருக்குது. கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாமல் டீசல், பெட்ரோல், விமான எரிபொருள், அதே போல் பிற பெட்ரோலிய பொருட்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கொள்கலன்களில் தான் சேமிக்கப்பட்டு தேவைக்கேற்ற வகையில் சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உலகின் 2வது பெரிய கப்பல் எரிபொருள் நிரப்பு மையமாகவும் இந்த ஃபுஜைரா செயல்பட்டு இருக்கு. இதன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது சர்வதேச முதலீட்டாளர்கள், அது மட்டும் இல்லாமல் கப்பல் நிறுவனங்களுக்கிடையே பாதுகாப்பு குறித்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தாக்குதலை தொடர்ந்து ஃபுஜைரா முனையத்தினுடைய வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காக தாட் மற்றும் பேட்ரியாட் அமைப்புகள் முனையத்தை சுற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹார்மூஸ் நீரிணையை ஒட்டியிருக்கக்கூடிய சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய ரோந்து கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ முனையத்தினுடைய எல்லை பகுதிகளில் ஆளில்லாத விமானங்களை முடக்கக்கூடிய அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் முனையத்தில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டட் ஃபோம், அதே போல் உயர் அழுத்த தண்ணீர் பாய்ச்சும் தீயணைப்பு அமைப்புகள்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முனைய பகுதியை சுற்றிலும் கடல் மற்றும் தரை வழியாக ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், அதே போல் தீவிர கண்காணிப்பு கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஹார்மூஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரானுடைய 7 சிறிய அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியதா தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த தாக்குதல்களுக்கு AH-64 அப்பாச்சி, அதே போல் MH-60 சீஹாக் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டதா சென்காம் அமைப்பு சொல்லுது. ஹார்மூஸ் நீரிணையில் அமெரிக்க கப்பல்களை ஈரான் குறிவச்சு தாக்குச்சு அப்படின்னா ஈரான் blown off the face of the earth அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அமெரிக்காவிடம் முன்பை விட மேம்பட்ட ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இருப்பதாகவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் முழுமையாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக வணிக கப்பல்களை குறிவைக்கிறதுக்கு ஈரான் முயன்றதாகவும் அவை அனைத்தும் வெற்றிகரமாக தடுத்து வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்கா ஒரு கிளைம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் தங்களுடைய படகுகள் அழிக்கப்பட்டதாக கூறப்படும் செய்திகளை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தை ப்ராஜெக்ட் டெட்லாக் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி ஒரு குறிப்பிட்டார். இதுக்கிடையில் பாரசீக வளைகுடா பகுதியில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க விமானப்படையினுடைய போயிங் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம் காணாமல் போயிருக்கிறது. மாயமாகறதுக்கு முன்னாடி இந்த விமானம் அவசர கால குறியீடான 7700 சிக்னலை அனுப்பியிருக்கு. விமானத்தில் இயந்திர கோளாறு, மருத்துவ அவசர நிலை, தீவிர வானிலை பாதிப்பு அல்லது தாக்குதல் போன்ற எதிர்பாராத ஆபத்துகள் ஏற்படும் போது தான் இந்த 7700 சிக்னல்கிறது பயன்படுத்தப்படும். விமானத்தினுடைய டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு மாற்றப்படும் போது தரை கட்டுப்பாட்டு மையங்களில் ரெடாரில் அந்த விமானம் சிவப்பு நிற எச்சரிக்கையாக தோற்றமளிக்கும். இந்த சிக்னல் கிடைச்ச உடனே அருகில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களும் பாதுகாப்பு மற்றும் மீட்பு படைகளும் உடனடியாக உஷார்படுத்தப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா ஏர்பேஸ்னு ஒரு ஏர்பஸ், இந்த விமான தளத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தினுடைய சிக்னல்கள் கத்தார் நாட்டோட வான்வெளியில் திடீர்னு துண்டிக்கப்பட்டிருக்குது. இந்த KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம் பற்றி சொன்னோம் இல்லையா, இது அமெரிக்க விமானப்படைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். நடுவானில் எரிபொருள் நிரப்பிக்கக்கூடிய ஒரு விமானம். இது பறக்கும் எரிபொருள் நிலையம் அப்படின்னும் அழைக்கப்படுது. வான்வெளியில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள், அதுபோல் பிற விமானங்களுக்கு தரையிறங்காமலேயே எரிபொருள் நிரப்புவது தான் இதனுடைய முதன்மையான பணி. இந்த விமானம் சுமார் 1,20,000 லிட்டர் எரிபொருளை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது. பல தசாப்தங்களாக அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த விமானம் தற்போது மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு முதுகெலும்பாகவே செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மார்ச் மாதத்தில் ஈராக் வான்வெளியில் நடந்த ஒரு விபத்தில் இதே போன்றது ஒரு KC-135 விமானம் விபத்துக்குள்ளானது. கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதீத் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் இப்போ தொடங்கியிருக்கிறாங்க. ஹார்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல்கள் சர்வதேச அளவில் எரிசக்தி விநியோகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நெருக்கடியாக மாறியிருக்குன்னே சொல்லலாம். உலகளாவிய நெருக்கடியாக மாறியிருக்குன்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அதே போல் ஈரானுடைய ப்ராஜெக்ட் டெட்லாக், இந்த 2 எதிர்நிலை அணுகுமுறைகளும் இந்த பகுதியில் பதற்றத்தை தடுப்பதற்கு பதிலாக மேலும் தீவிரப்படுத்தியிருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.